ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ரிக்கஸ் அகாடமி. ஸோ டவுசோன் அண்ட் நாஸ்டாக்கால இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தாலும் கொஞ்சம் செல்லிங்கோட க்ளோசிங் வச்சிருந்தாங்க. ஸோ ட்ரம்ப் பையன் வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்றாங்க. வீக்கெண்ட் ஆனால் அவனுக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருவாங்க அவனுக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் வந்து டாக்ஸஸை வந்து குறைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் மண்டே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டாக்ஸஸை வந்து திரும்ப நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து திரும்ப கண்டினியூஸாக யார் யாரெல்லாம் ஆயில்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 500% வந்து டாக்ஸ் போட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டவுசன் அண்ட் நாஸ்டாக் நல்ல செல்லிங். இன்னைக்கும் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் செல்லிங் போயிட்டு இருக்கு டவுசன் நாஸ்டாக்ல. ஸோ அப்படி போகும்போது நாளைக்கும் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஆஹ், ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்குற மார்க்கெட் நல்லா ரெக்கவரி ஆகும்போது இவன் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டுறாரு. ஆக்சுவலி என்னன்னா எப்படா இவங்க மார்க்கெட் மட்டும் ரெக்கவரி ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி எதுவும் நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. அது எப்படி இவங்க மார்க்கெட் வந்து திரும்ப ஆல் டைம் ரீச் பண்ணலாம், திரும்ப இறக்கி விடு அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இதை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து செல்லிங்கன்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக செல் ஆகலை. நம்ம 59,000 சொல்லியிருந்தோம். ஸோ அவன் இப்போவுமே வந்து 58,900 தான் இருக்கான். ஓகேங்களா? அவன் வந்து பெருசாக வந்து ஃபால் ஆகலை. ட்ரம்ப் வாய் வச்சனால என்ன ஆச்சுன்னா ஐடி ஃபால் ஆச்சு, எஃப்எம்சிஜி ஃபால் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ மெயினாக ஃபால் ஆக வேண்டிய பேங்கிங் வந்து பெருசாக ஃபால் ஆகலை. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 26,000க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இப்போ க்ளோசிங்குமே வந்து 25,900 தான் வச்சுருக்காங்க. 100 பாயிண்ட்ஸ் இண்டெக்ஸுமே ஃபால் ஆயிருக்கு. ஸோ அந்த 900 சப்போர்ட்டை வந்து அவன் உடைக்கவே இல்லை. ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஆனால் தான் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? கேப் டவுன் ஆச்சுன்னா கொஞ்சம் க்ரூசியல் தான். ஸோ இன்கேஸ் கேப் டவுன் ஆகி மறுபடியும் செல்லிங் கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஆக்சுவலி நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு. இருந்தாலும் திரும்ப வந்து இந்த இடத்த நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தில் இறக்கம். அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா மேலே ஏறணும், திரும்ப இறங்கணும், திரும்ப மேலே ஏறணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டா இல்லை திரும்ப வந்து ஆல் டைம் நியர்பை போயிட்டு திரும்ப வந்து செல் ஆக போதா அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது, மறுபடியும் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு. ஓகே. ஸோ ஃபர்தராக நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இப்போ 25,900 க்ளோசிங். ஸோ சப்போர்ட் மெயின் சப்போர்ட் வந்து 25,800 இருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு எவ்வளோ பாயிண்ட் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். இன்கேஸ் ஓப்பனிங்கே வந்து 25,800க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,650 to 600 உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். 800 கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,650 அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,500. ஓகேங்களா? 25,800 கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 25,650 ஒரு சப்போர்ட் இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,500. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் 25,900, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 26,000. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் இன்னைக்கு. அதாவது எப்படி சொல்றது? ஐடி எல்லாமே ஃபாலோ ஆனாலும் இவன் பெருசா ஃபாலோ ஆகல. ஸோ இவனுக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 58,500 தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு. இப்போ 58,900ல இருக்கான். நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுனாலுமே 58,500ல ஒரு இமீடியட் சப்போர்ட் இருக்கு. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஸோ அதை கண்டிப்பா வந்து பிரேக் பண்ண மாட்டான்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ மொமெண்டம் நல்லா தான் இருக்கு. எஃப்ஐ வந்து கொஞ்சம் செல் பண்ணாலும் டிஐ, அதாவது நம்ம நம்ம நாட்டில் உள்ள இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே பை பண்றாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் ஃபால் ஆகாம இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ ஐடி வந்து செல்லிங்கில் தாங்க இருக்கான். திரும்ப வந்து அவன் அந்த ஜோனுக்குள்ளேயே தான் சுத்த போகிறான்னு நினைக்கிறேன். ஜோனை பிரேக் அவுட் எடுக்கிற மாதிரி எடுத்தான், திரும்ப அந்த ஜோனுக்குள்ளேயே திரும்ப வர்றான். ஸோ பார்க்கலாம் இவன் என்ன பண்ணுறான்னு. இவனுக்கு எப்போ தான் விடிவு காலம்னு தெரில ஐடிக்கு. ரிலையன்ஸ் வந்து அந்த ஆல் டைம் ஹையை வந்து தக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆல் டைம் ஹையில் சரி, அந்த ஹையை வந்து தக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கான். 1832 ரெசிஸ்டன்ட். அதை பிரேக் பண்ண ரொம்ப தடுமாறிட்டு இருக்கான். இன்னைக்கு 27 வரைக்கும் போனால், ஆனால் 32 அவனால் பிரேக் பண்ண முடியல. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் கூட தான். ஸோ நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து 1532 பிரேக் பண்ணால் தான் மொமெண்டம். இப்போ கீழே இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் வந்து இழுபறியாக தான் இருக்குது ரிலையன்ஸ். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி அவனும் சைட்வேஸ் தாங்க. அவனும் ஐடி மாதிரியே ஆகிட்டு இருக்கான். அவனும் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டான். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.